தனி ஒருவன் போதும் என்கிற அந்த கவிதை. அந்த கவிதையிலே சொன்னது போன்ற ஒரு மனிதர் நமது டிராஃபிக் ராமசாமி அவர்கள். அவரை பெருமைப்படுத்தும் விதமாகத்தான் ஒன் மேன் ஆர்மி என்ற இந்த நூலை நாங்கள் வெளியிட்டோம். 75 வயதிலும் சமூகத்தில் நடக்கும் அவலங்களை எதிர்த்து குரல் கொடுக்கும் டிராஃபிக் ராமசாமி அவர்களை பற்றி இந்த நூலை வெளியிடுவதில் விகடன் குழுமம் பெருமை கொள்கிறது. தற்போது இந்த நூலை திருமதி புஷ்பு சுந்தர் வெளியிட திரு சீமான் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். ஒரு கூட்டமோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு இயக்கமோ கிடையாது. தனி மனிதனாக இந்த நாட்டில் நடக்கிற தவறுகளை தட்டி கேட்கறதுக்கு தைரியம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன் மேன் ஆர்மி என்று பட்டம் கொடுத்து விகடன் குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகள். அவருடைய வாழ்க்கை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த சமூகத்துக்காக தலைமுறை கொலை முயற்சியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் எதுக்கும் அஞ்சாமல, பயப்படாமல, பின் வாங்காமல இந்த வேகமும் இந்த தைரியமும் இந்த கோபமும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருந்தால் நம்ம ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பாக நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஜெனரேஷனுக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு 75 வயதிலையும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற டிராஃபிக் ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு போராளியின் சரித்திரம். ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்னொரு நல் சமூக விளைச்சலுக்கான ஒரு விதை நெல்லாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். அப்படி அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு போராடுகிற ஒரு புரட்சியாளராகத்தான் நான் நமது ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்களை பார்க்கிறேன். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. அப்படி இந்த மண்ணில் ஒவ்வொரு தடத்தையும் இன்னொரு தலைமுறைக்கான வழித்தடமாக பதித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்களைப் போல மாறினால் இந்த மண்ணில் கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகத்தை நம்மளால் படைக்க முடியும் என்பதுதான் உண்மை. இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் வாழும் வரை. ஒரு நொடி நீ பயந்தால் நீ இறந்து விடுவாய். ஒவ்வொரு நொடியும் நீ துணிந்தால் நீ ஜெயித்து விடுவாய். நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எத்தனை முறை நீ அடிபட்டு கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் நீ மீண்டும் மீண்டும் எழுந்து அதே வேகத்தில் போராட வேண்டும். போராடுங்கள். ஒரு நாள் வெற்றி நிச்சயம். ஒரு முக்கியமான கேஸ்ல எனக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. அந்த சந்தோஷத்தில் நான் வந்துகிட்டு இருந்தேன்.
கிரானைட் கொள்ளைக்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருக்கிறேன். இது தவிர ஆற்று மணலை திருடும் திருடர்களை எதிர்த்து போராடுகிறேன். இது தவிர விதிமீறி கட்டப்படும் கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என்று வழக்கு போடுகிறேன். இது தவிர எனக்கு புரியவில்லை. நீங்க போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. சரி, கேக்கையாவது கட் பண்ணுங்க, சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. மிஸ்டர் ராமசாமி, நான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, கோட்டையில இருந்து வர்றேன். நீ கோட்டையில இருந்து வந்திருக்கியா, குட்டிச்சோர்ல இருந்து வந்திருக்கியான்னு எனக்கு தெரியாது. முதல்ல கடையை மூட போறியா இல்லையா? கவர்மெண்டோட கடை, நீ நினைச்ச உடனே மூட முடியாது. சரி, நீ நினைச்ச உடனே மூட முடியாது, நான் நினைச்ச உடனே குஞ்சிடலாம்ல. இப்படி எல்லா கடையும் மூடிட்டா அரசாங்கத்துக்கு வருமானம் போயிடியா? ஒரு நாளைக்கு சென்னையில மட்டும் சராசரியா 10 பொம்பளைங்க தாலியா இருக்கிறாங்க. அந்த பப்ளிக்கோட உயிர் முக்கியமா இல்ல உங்க வருமானம் முக்கியமா? ஐயா சாமி, கவர்மெண்டே கடன்ல இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கய்யா. கடன்றிய எம்எல்ஏ சம்பளம் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் பேச இப்ப டைம் இல்ல, கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. அதான் நானும் சொல்றேன், இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. கடையை மூட சொல்றியா இல்ல அப்படியே கொஞ்சம் தற்கொலை பண்ணிக்கிட்டே போ. சென்னை விருகம்பாக்கத்தில் ஒரு கோவிலுக்கு அருகே செயல்பட்டு வந்த மதுக்கடையை மூட வலியுறுத்தி டிராபிக் ராமசாமி இன்று காலை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவரோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிதித்துறை செயலாளர் உடனடியாக அந்த மதுக்கடையை மூட உத்தரவிட்டார். ஒரு 2 நிமிஷம் சிக்னல் இல்லைன்னா என்னென்ன நடக்குதுல்ல? எத்தனை விபத்துகள், எத்தனை உயிர் பலி. இதெல்லாம் நடக்கூடாதுன்னா நான் டிராபிக் கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பார்க்க ஆரம்பிச்சு. சின்ன வயசுல போலீஸ்காரன் ஆகணும்னு நினைச்சேன். பாதி போலீஸாவே ஆயிட்டேன். தாத்தா, பர்த்டேல பாதிலே போனல, பாட்டி ரொம்ப கோவமா இருக்காங்க. அப்படியா? ஒரு நிமிஷத்துல பாரு. ருக்கு ருக்கு ருக்கு, அரே பாபா ருக்கு, ஓ மை டார்லிங், கிவ் மீ ஏ லுக்கு. என்ன வலிப்பா? ஐ, பாட்டியை சிரிக்க வச்சிட்டீங்க. தெரியுமா? ஆட்டோ ஓட்டி அதை ஓட்டி கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். சரி அங்கிள், நல்லா படிக்கிறேன். வெரி குட். ஓகே அங்கிள், பை. ஈவினிங் வர்றேன். ஓகே தாத்தா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு, பசி டயத்தில் சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும். அதான் பக்கத்து ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருந்தேன். பரவாயில்ல சார், அப்பப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நமக்கு எந்த ஊர் சார்? மாத்தூர். அடே நம்ம ஊர் தான் சார். ஏதாவது உதவி வேணா கேளுங்க. என் பேர் வீரபத்ரன்.